உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாரா, கோவப்படாத. சூர்யாவை காப்பாத்ததானே மாறி மூலிகையை கொண்டு வர்றதுக்கு கொல்லிமலைக்கு போயிருக்கா. கண்டிப்பா நம்ம மாறி மூலிகையோட வந்துருவா. ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா எங்களுக்கு இல்லையே. மாப்பிளையோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். மாறி இன்னும் கொஞ்ச நேரத்துல மூலிகையோட வந்துருவா. சூரிய மாமாக்குள்ள ஒண்ணும் ஆகாது, எல்லாம் காப்பாத்திடலாம். என்ன எல்லாரும் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா நல்லா இருந்தா நானும் உங்க பேச்செல்லாம் கேட்டு நம்பி இருப்பேன். மாறி வரட்டும்னு நான் வெயிட் பண்ணிருப்பேன். என் கண் எதிரில என் புள்ள இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இப்ப கூட மாறி வருவான்னு காத்துட்டு இருக்க முடியுமா? முடியாது சிஸ்டர், முடியாது. இவ்வளவு கிடக்குறாளுவோ. மாப்பிளை எப்ப மயக்கமானான்னு யாருக்கு தெரியும்? இத்தனை பேர் எழுப்பியும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே மாப்பிளை. இப்ப கூட ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலன்னு வைக்கல, மாப்பிளையோட உயிரை காப்பாத்த முடியாம போனாலும் போயிருச்சு சிஸ்டர். உடனே ஹாஸ்பிடலுக்கு தூக்குங்க மாப்பிளைய. மாறி கண்டிப்பா அற்புத மூலிகையோட வந்து சூர்யா சாரை காப்பாத்திருவா. சூர்யா சாருக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏய், வாய மூடு. நீ என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? பாண்டி, நீ உடனே ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லு. சரிங்க சிஸ்டர். உடனே சூர்யாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். சரிங்க சிஸ்டர். கொஞ்சம் அவசரப்படாதீங்க அத்தை. மாறி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஏய், நீ என்ன லூசா? ஏற்கனவே டாக்டர் 5 நாள் தான் டைம் கொடுத்திருந்தாரு. அதுல 4 நாள் ஓடி போயிடுச்சு. இப்ப கூட மாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என் புள்ளைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அவன் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? நீங்க நினைக்கிறது நடக்காது. கண்டிப்பா மாறி மூலிகையோட வந்து சூர்யா சாரை காப்பாத்திடுவா. காப்பாத்திடுவா. உன்னை வாய மூடிக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னேன். பெரியவங்க பேசும்போது குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க. எனக்கு என் புள்ளையோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். பாண்டி, நீ உடனே ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லு. சரிங்க சிஸ்டர். சீக்கிரம். வேண்டாம், பாருங்க தடுக்குறா. மாறி வீட்ல இல்லாதப்போ மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ணி கண் எடுக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அது ரொம்ப தப்பும் கூட. ஆமா, நான் வளர்த்து ஆளாக்குன என் புள்ள உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இப்படி இருக்கான். இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றியா? என்னால இருக்க முடியாது. ஆம்புலன்ஸ்க்கு நான் போன் பண்றேன். ஏ பாண்டி, போன கூட. நான் பண்றேன். சூர்யாவோட உயிர் முக்கியம்தான், அதே நேரத்துல பார்வையும் முக்கியம் இல்லையா? பார்வை இல்லாம உயிர் வாழ்றதுல இருக்கிற கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். என் மருமக சூர்யாவுக்கு என் நிலைமை வந்துடக்கூடாது. டாக்டர் சொன்ன டைம் நாளைக்கு வரைக்கும் இருக்கு. மாறி கண்டிப்பா மூலிகையோட இப்ப வந்துருவா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு தாரா. பார்வதி, நீ என்ன பேசுற? நீ சூர்யாவோட பார்வைய பத்தி பேசிட்டு இருக்க. நான் என் புள்ளையோட உயிரை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். உயிர் முக்கியமா, பார்வை முக்கியமா? ரெண்டுமே முக்கியம்தான். மாறி மூலிகையோட திரும்ப வந்து சூரிய மாமாக்கு பார்வையை திரும்ப கிடைக்க வச்சு அவரோட உயிரை காப்பாத்திடுவா. ஐயோ, ஆமா, மாறி கண்டிப்பா மாமாவுக்கு பார்வையை வர வச்சு அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்திடுவா. எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ண சம்மதிக்க மாட்டோம். ஆமா, எங்களை தாண்டி நீங்க சூரிய மாமாவை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போக முடியாது. நாங்க கொண்டு போக விட மாட்டோம். என் புள்ள உயிரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அஞ்சு நாள்ல ஆபரேஷன் பண்ணலன்னா என் புள்ளையோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்னைக்கு 4வது நாள் சார். இதுக்கு காரணமே அந்த மாரிதான்.
எனக்கு என் புள்ளையோட உயிர் முக்கியம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலனா என் புள்ளையோட உயிரை காப்பாத்த முடியாது சார். இதோ பாருங்க, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிற ஒருத்தரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக விடாம தடுக்கிறது கொலை முயற்சி பண்றதுக்கு சமம். இன்சு கரெக்டா பேசுது. அதனால கொலை முயற்சி பண்ணீங்கன்னு உங்களை அரசு கூட பண்ணலாம். முதல்ல அத பண்ணி தூக்கிட்டு போங்க சார். இதுகளை இல்ல சார், மாறி வந்து சூரிய மாமாவோட வைஃப். அவங்க ஹஸ்பண்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க மூலிகை கொண்டு வரதுக்கு போயிருக்காங்க சார். அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சார். பாருங்க சார், எப்படி பைத்தியம் பிடிச்சு போய் அலையுதுங்க. சார், மாறி எப்ப வருவான்னு சொல்ல முடியாது சார். அது வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குற என் புள்ளைய வச்சுக்கிட்டு நான் பொறுமையா இருக்க முடியாது. ஒருவேளை மாறி வரத்துக்கு லேட் ஆயிட்டா, இல்ல மூலிகையே இல்லாம வந்தா என் புள்ளையோட உயிருக்கு இவங்க எல்லாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்களே கேளுங்க சார். பாருங்க சார், பாருங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளைங்க மனம் கல்லுங்கிற மாதிரி எப்படி கல்லு குண்டாட்டி நிக்குது பாருங்க. ஆனா தாய் ஸ்தானத்துல என் சிஸ்டர் எப்படி கண்ணீர் விடுறாங்கன்னு பாருங்க, மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிற ஒருத்தரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. தயவு செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண விடுங்க. இத தடுத்தீங்கன்னா உங்க எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுக்க எல்லாரும் இல்ல, அவங்கள மட்டும். வேண்டியது. சார், ஆம்புலன்ஸ்ல இவரை சீக்கிரமா ஏத்துங்க. சீக்கிரமா தூக்கிட்டு வாங்க ஐயா. வா வா. தூக்கிட்டு போங்க ஐயா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, அண்ணா, பாத்து பாத்து தூக்குங்க ஐயா. சீக்கிரம். பாவையா என் சூர்யா. மாப்பிள்ளை. பாத்து பாத்துப்பா. பாத்து ஏறுங்க சிஸ்டர். சூர்யா, இருங்க, ஏறின உடனே கதவை சாத்துங்க. ரொம்ப நன்றி ஐயா, இந்த பேய்கிட்ட இருந்து மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு. நம்ம எவ்வளவோ தடுத்தோம். தாராத்த போலீஸ் கூட்டிட்டு வந்து சூரிய மாமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஆபரேஷன் பண்ணி மாமாவோட 2 கண்ணையும் எடுத்துட்டா. மாறி மூலிகை கொண்டு வந்தும் வேஸ்டா போயிடும்க்கா. என்னோட நிலைமை என் மருமகனுக்கும் வரணுமா? கடவுளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.